ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் ரெசிபி. நம்ம ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்ற தேங்காய் பால் இல்லை, இது நம்ம டீ காஃபி போலவே குடிக்கக்கூடிய தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாமே குணப்படுத்துங்க. இது கோயம்புத்தூர் சைடில் ரொம்பவே ஃபேமஸ். இது ரொம்பவே ஹெல்தியான ட்ரிங்க், தாராளமா எல்லாருமே குடிக்கலாங்க. நீங்க இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் செய்யறதுக்காக தேங்காவை இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. உடைச்ச இந்த தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன செதில்களா கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண இந்த தேங்காய் துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து துருவன தேங்காய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். துருவின தேங்காய் இந்த பதத்துல தாங்க இருக்கும். இப்போ நம்ம துருவின தேங்காய் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ் அளவு தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்ச பிறகு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்து ஒரு வடிகட்டியை வச்சு இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்ச தேங்காவை வடிகட்டில சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நல்லா அழுத்தி விட்டு வடிகட்டியாச்சு. நம்ம வடிகட்டின உடனே இந்த தேங்காவை ஒரு தட்டுல வச்சுக்கலாங்க. நம்ம மறுபடியும் தண்ணி சேர்த்து அரைக்கணும், அதுக்கு இந்த தேங்காய் பயன்படும். நம்ம மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் அதே வடிகட்டில சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வடிகட்டி தேங்காய் பால் எல்லாம் எடுத்த பிறகு தேங்காய் இப்படி தாங்க இருக்கும். நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இருந்தோங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது 3/4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் கிடைச்சிருக்கு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பால். இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காவை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம ஏற்கனவே எடுத்த அதே கிளாஸ்ல 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே போலவே ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம 2 முறை தாங்க தேங்காய் பால் எடுக்க போறோம், அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்த பிறகு தேங்காய் இந்த மாதிரி இருக்குங்க. மீதி இருக்கிற தேங்காய் பாலும் சேர்த்து வடிகட்டிக்கலாம். மறுபடியும் தேங்காய் பால் எடுக்க போறதில்ல, ஏன்னா 3வது முறை இருக்கக்கூடிய தேங்காய் பால் ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சில இருக்கும். இதனால தேங்காய் பாலோடைய டேஸ்டே மாறிடும். நாம 2வது முறை தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சு கருக விடாம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கறதால தேங்காய் பால் கொஞ்சம் திக்காவும் டேஸ்டாவும் கிடைக்கும். கருக விட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துக்கலாம். நம்ம இந்த பாசிப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி நைஸா எடுத்துக்கணும். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் தேங்காய் பாலுக்கு திக்னஸ் கொடுக்கும். அடுத்து ஒரு கடாயில 100 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நம்ம ஏற்கனவே எடுத்த அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது வெல்லம் பாகு செய்யறதுக்காக இல்லை, நம்ம வெல்லம் தூசி இல்லாம கரைச்சி எடுக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி பண்றோம். நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சீக்கிரமா வெல்லம் கரைஞ்சிடுங்க. 3 நிமிஷம் தாங்க ஆச்சு. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா போதும். இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுல்ல வடிகட்டி எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் பால் செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருந்த வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதுல சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து விட்டதுக்கப்புறம் நல்லா கட்டிகளே இல்லாமல் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிச்சாச்சு. நம்ம 2வது முறை எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஏன் 2வது தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு சேர்க்குறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும். அதனால் நம்ம 2வது எடுத்த தேங்காய் பாலை கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலக்கி விட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்க்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்ட உடனே நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. நல்லா கலக்கி விடுங்க. திக்காகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. நம்ம எடுத்த தேங்காய் பாலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. இந்த முறை தேங்காய் பால் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொதிநிலை வந்த உடனே இறக்கிக்கலாம். இவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்கலாங்க. இது டீ காஃபியை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்தியானது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.